வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2025 அக்டோபர் 26 ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. வானிலை அமைப்பு: வங்கக்கடலில் உருவாகி தீவிரமடைந்திருக்கக்கூடிய தாழ்வு மண்டலம், அதாவது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தீவிரமடைந்திருக்கிறது. இது தற்பொழுது சென்னைக்கு கிழக்கு தென்கிழக்கே 850 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டிருக்கு. சரியா சொல்ல போனா 11வது அச்ச ரேகைக்கு நேர்கிழக்கே. 11வது அச்ச ரேகைன்னா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பரங்கிப்பேட்டை பகுதிக்கு நேர்கிழக்கே 850 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டிருக்கு. சென்னைக்கும் அதே தான். சென்னை கொஞ்சம் குறைவாக இருக்கும், ஏன்னா கொஞ்சம் வளைந்து கடல் நோக்கி வந்திருக்கும் அந்த நிலப்பகுதி, அதனால. ஆகவே 850 கிலோமீட்டர் தொலைவில் தமிழ்நாட்டின் தரையிலிருந்து நிலை கொண்டிருக்கிறது. இது தொடர்ந்து மேற்கு நோக்கியே நகரும். மேற்கு வடமேற்கு. சென்னைக்கு இன்னைக்கு நெருக்கமாக நேற்றைக்கு 360 கிலோமீட்டர் தொலைவு வரைக்கும் வரும்னு எதிர்பார்த்தோம். இப்போ 260 கிலோமீட்டர் தொலைவு வரைக்கும் வரும். அவ்வளோதான். 260வது கிலோமீட்டரில் அப்படியே விலகி ஆந்திர பிரதேசம் போகும். இதுவே இறுதி அல்ல. ஆகவே தொடர்ந்து அப்டேட்ஸோட இணைந்து இருக்கணும். மேற்கு நோக்கி வருகிறது. மேற்கு நோக்கி எப்போ முழுமையாக மேற்கு நோக்கி நாளை காலை தான் அந்த 260வது கிலோமீட்டரில் 27ஆம் தேதி திங்கட்கிழமை காலை தான் வந்தடையும். திங்கட்கிழமை முற்பகலெல்லாம் சென்னைக்கு கிழக்கே இருக்கும். இப்பொழுது பரங்கிப்பேட்டை கடலூர் மாவட்டம், கடலூருக்கு கிழக்கே இருக்கிறது, நேர்கிழக்கே. அப்போ கிட்டத்தட்ட தமிழ்நாட்டின் பகுதியை விட்டு விலகுவதற்கு நாளை காலை ஆகிவிடும். ஆகவே 850 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு. அதுக்காக ஊரை சொல்றேன்னு அச்சப்பட வேண்டாம். இருப்பிடம் அறிவதற்காக இந்த ஊரையெல்லாம் சொல்லி இந்த ஊருக்கு கிழக்கே என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அரபிக்கடலில் இருக்கக்கூடிய தாழ்வு மண்டலம் அதே போலதான் மும்பைக்கு கிழக்கே 450 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டிருக்கு. மும்பைக்கு மேற்கே 450 கிலோமீட்டர். மும்பைக்கு மேற்கு தென்மேற்குன்னு சொல்லலாம். ரத்னகிரிக்கு மேற்கே, கோவாவிற்கு மேற்கு வடமேற்கே நிலை கொண்டிருக்கு. எல்லாமே 450 கிலோமீட்டர். அப்போ ரெண்டு பக்கம் ரெண்டு நிகழ்வு. அரபிக்கடலோர மாநிலங்கள் முழுவதும் மழை தான். அரபிக்கடல் நிகழ்வாலும் மழை, வங்கக்கடல் நிகழ்வு அரபிக்கடல் காற்றை ஈர்ப்பதன் காரணமா கேரளாவின் தெற்கு பகுதியில் வங்கக்கடல் நிகழ்வால் மழை, கேரளாவின் வடக்கு பகுதிக்கு அரபிக்கடல் நிகழ்வால் மழை, கர்நாடகா, மகாராஷ்டிரா, கோவா, குஜராத் எல்லாம் அரபிக்கடல் நிகழ்வால் மழை. கேரளாவின் தெற்கு பகுதி மற்றும் தமிழ்நாட்டோட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி வங்கக்கடல் நிகழ்வால் மழை. ஆக இந்த நிகழ்வு மேற்கு காற்றை ஈர்க்கிறது. இப்போ நேற்றைக்கு எங்கெல்லாம் மழை பொழிவுன்னு பார்த்தீங்கன்னா, தகவல் கிடைக்கப்பெற்ற வரைக்கும் ஆந்திர எல்லையோர வேலூர் மாவட்டத்தில் தாராபடவேடு என்கின்ற ஊரில் 80 மில்லிமீட்டர் மழை பொழிந்திருக்கு, 8 சென்டிமீட்டர். வேலூர் மாவட்டம் ஆந்திர எல்லையோரன்னு சொல்ல முடியாது, சற்று உள்ளதான், வேலூருக்கு வடக்கே உள்ள கிராம பகுதி. மேலும் நேற்று எங்கெல்லாம் மழை பெய்யுதுன்னா எல்லா இடங்களும் பெரும்பாலான மாவட்டங்களில் மழை தான். கன்னியாகுமரி மாவட்ட மழை, கன்னியாகுமரி திருநெல்வேலி இடைப்பட்ட மலைப்பகுதிகளில் மழை. அப்புறம் புதுக்கோட்டை சிவகங்கை மாவட்டத்தில், சிவகங்கை தான், புதுக்கோட்டையில் பெருசாக இல்லை, சிவகங்கை மாவட்டத்தில் மழை பொழிந்தது. 2 சென்டிமீட்டர் 3 சென்டிமீட்டர் வரைக்கும் சிவகங்கை மாவட்டத்தில் மழை பொழிந்திருக்கிறது ஆங்காங்கே. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா திருச்சி மாவட்டத்தில் உருவான மழை, திருச்சி மாவட்டத்தோட கிழக்கு பகுதி, புதுக்கோட்டை மாவட்டத்தோட வடக்கு பகுதியில் உருவான மழை, நீர்பழனி அதன் சுற்று வட்டார பகுதியில் உருவான 3 சென்டிமீட்டர் மழைப்பொழிவை கொடுத்துட்டு, கீரனூரில் 2 சென்டிமீட்டர் மழைப்பொழிவை கொடுத்துட்டு, உடையாளிப்பட்டிலாம் 20 மில்லிமீட்டர் மழைப்பொழிவு 2 சென்டிமீட்டர் மழைப்பொழிவை கொடுத்துட்டு, அப்படியே பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டம், தஞ்சாவூர் புதுக்கோட்டை மாவட்ட எல்லை பகுதி வழியாக தஞ்சாவூர் தெற்கு பகுதி வல்லம் விஓ அலுவலகத்தில் 3.5 சென்டிமீட்டர் 35 மில்லிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. இப்படி பொழிந்து விட்டு அப்படியே 4 சென்டிமீட்டர் அரியாணிப்பட்டி இதெல்லாம் 4 சென்டிமீட்டர் மழைப்பொழிவை கொடுத்து விட்டு, பச்சூர் 2 சென்டிமீட்டர், அப்படியே ஈச்சங்கோட்டை 2 சென்டிமீட்டர் மழைப்பொழிவை கொடுத்து விட்டு,
திருமங்கலக்கோட்டையில் 6 சென்டிமீட்டர் மழை பொழிவு கொடுத்துருக்குங்க. திருமங்கலக்கோட்டை, அதாவது ஒரத்தநாடு மற்றும் வடுவூர் இடைப்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய திருமங்கலக்கோட்டையில் கொடுத்திருக்கிறது. 6 சென்டிமீட்டர் வரைக்கும், 5.5 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பொழிவை கொடுத்திருக்கிறது. அதை தாண்டி அது திருவாரூர் மாவட்டத்தில் கண்டிதம்பேட்டையில் 5 சென்டிமீட்டர் மழை பொழிவை கொடுத்திருக்கிறது, 50 மில்லிமீட்டர் கண்டிதம்பேட்டை. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கீழக்குறிச்சியில் 37 மில்லிமீட்டர் 3.5 சென்டிமீட்டர் மழை கீழக்குறிச்சி. அதனைத் தொடர்ந்து எடையூரில் பார்த்தீங்கன்னா 18 மில்லிமீட்டர் 2 சென்டிமீட்டர் மழை. அடுத்தபடியாக தில்லைவிளாகம் தெற்கு காடு 2 சென்டிமீட்டர் மழை. அடுத்தபடியாக அதிராமப்பட்டினத்தில் 2.5 சென்டிமீட்டர் மழை பொழிவை கொடுத்துட்டு வேதாரண்யத்துக்கும் போகாமல் மணமேல்குடிக்கும் போகாமல் இடையில அதிராம்பட்டினம் வழியாக கடலுக்குள் இறங்கி அது யாழ்ப்பாணம் காங்கேசன் துறை மற்றும் இந்த பகுதிகளில் போய் நெடுந்தீவு உள்ளிட்ட பகுதிகளில் போய் நல்ல ஒரு இடி மின்னல் மழை பொழிவை கொடுத்தது. அடுத்தது பார்த்தீங்கன்னா நேற்றைக்கு நெய்வேலியில் உருவானது மயிலாடுதுறை வரைக்கும் வந்ததுன்னு சொன்னேன். நெய்வேலியில் உருவான மழை மயிலாடுதுறை வந்தது. ஆக அந்த மழைப்பொழி பார்த்தீங்கன்னா அங்கேயும் 2 சென்டிமீட்டர் 3 சென்டிமீட்டர் மழையெல்லாம் கொடுத்தது. இறுதியில் மயிலாடுதுறை மாவட்டத்திலேயும் 2 சென்டிமீட்டர் மழைப்பொழிவை கொடுத்தது ஆங்காங்கே. இது திருவெண்காடில் 2 சென்டிமீட்டர் மழை. இப்படி மழைப்பொழிவை மயிலாடுதுறை மாவட்டத்தில் கொடுத்தது. அடுத்து பார்த்தீங்கன்னா புதுச்சேரியை ஒட்டி திருவண்ணாமலை மாவட்டத்திலேருந்து வந்த மழை, அப்படியே அங்கேயும் 2 சென்டிமீட்டர் மழை. பெருசாக இல்லை பார்த்தீங்களா, எல்லாம் 2, 3 அதிகபட்சமாக இந்த 5 சென்டிமீட்டர் கொடுத்துருக்கிறது. 5.5 சென்டிமீட்டர் ஒரத்தநாடுக்கு வடக்கு புறம் மற்றும் மன்னார்குடிக்கு தெற்கு புறம் இருக்கக்கூடிய பகுதி இதான். அடுத்தபடியாக ஆந்திர எல்லையோரத்தில் இந்த மழை இப்படி இருக்க இன்றைக்கு எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம். இப்போ நம்ம சரியாக சொன்னோம்னா இந்த நிகழ்வு நேரடி தாக்குதல் தமிழ்நாட்டில் இல்லை, ஒருவேளை செயலிழந்து வந்தால்தான் உண்டு. அப்படி ஏதும் வாய்ப்பு இல்லை. ஒருவேளை தாழ்வு மண்டலமாக வந்தால் உண்டு, புயலாகும். ஆனால் தீவிர புயலாக மாறாது. அதாவது 110 கிலோமீட்டர் புயலாக உருவெடுப்பதற்கு வாய்ப்பு இல்லாமல் போகிறது. கொஞ்சம் வேகமும் குறைவு, கொஞ்சம் பிக்கப்பும் குறைவு தான். ஆனால் நேற்றைக்கு எதிர்பார்த்த அந்த தீவிர புயல், அதாவது 110 கிலோமீட்டர் இல்லாமல் வெறும் 80, 85, 90 கிலோமீட்டருக்குள்ளர இது ஆந்திர பிரதேசத்தை நோக்கி கடக்கும். ஆனால் இது காக்கிநாடாவில் கரை கடக்கும் என்று நேற்றிலிருந்து பேசப்பட்ட நிலையில் இது காக்கிநாடாவிலையும் கரை கடக்க போவதில்லை. அப்படியே எல்லாமே அப்படி கரை ஏறும் பொழுது செயலிழந்து போய் மழைப்பொழிவை மட்டும் ஒட்டுமொத்த ஆந்திர பிரதேசத்திற்கு நிறைய கொடுக்கும். காற்று பாதிப்பு பெரிதாக இல்லாமல் மழைப்பொழிவை மட்டும் நிறைய கொடுக்க போகிறது ஆந்திர பிரதேசத்துக்கு. இதனால தமிழ்நாட்டில் எங்கே மழைப்பொழிவுன்னு பார்த்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலையில் தான் நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும், மேற்கிருந்து வரும். ஆனால் இது உறுதியல்ல, தொடர்ந்து வானிலை ஆய்வறிக்குள்ள இணைந்திருக்கணும். ஏன்னா நாளைக்கு காலையில் தான் அது 260 கிலோமீட்டர் தொலைவிற்கு சென்னைக்கு நெருக்கமாக வருது. நேற்றைக்கு 360 எதிர்பார்த்தோம், இன்னைக்கு 260 நெருக்கமாக வருது. நேரடியாக மேற்கு நோக்கி வந்தால் இன்னும் கூடுதல் வாய்ப்பாகிவிடும். ஆகவே மேற்கு வடமேற்கு திசை நோக்கி போனால் தான் இன்னும் நேரடியாக மேற்கு நோக்கி வரவும் வாய்ப்பு இருக்கு. ஆனால் நேரடியாக மேற்கு நோக்கி வந்தாலும் தமிழ்நாட்டில் கரை கடக்காது. கரை கடந்தால் செயலிழந்து காற்று பாதிப்பு இல்லாத மழைப்பிடிப்பை கொடுக்கும். அப்படிலாம் இருக்கு. ஆகவே அப்டேட்ஸோட இணைந்திருக்க வேண்டியது காலத்தின் கட்டாயம். 850 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு. ஏன்னா உலக வானிலையாளர்கள்லாம் ஒட்டுமொத்த கருத்தாக இது ஆந்திர பிரதேசம் காக்கிநாடா போய் கரை கடக்கும்னு சொல்லிட்டு இருக்கிறதுனால நாமும் அதே சொல்லியிருக்கோம். ஆனால் ஒரே ஒரு சாதகம்தான், கடல் நீரோட்டத்தை வைத்து மட்டும் சொல்றாங்க. ஆனால் மேலே பார்த்தீங்கன்னா எர்தி திசை காற்று இருக்கு. 5500 மீட்டர் உயரத்துக்கு மேலே இந்த புயல் போகாது. தலையை கட் பண்ணிட்டே இருக்கும், தலையெடுக்க விடாது. தலை தூக்கினால் தலையை கட் பண்ணிட்டே இருக்கும் அங்கே காற்று. அப்படியே அதை கட் பண்ணும்போது கட் பண்ணி விழுந்துடாது, தலை சாயும். எங்கே சாயும்னா தமிழ்நாட்டை நோக்கி சாயும். அப்போ சாயும் பொழுது மழைப்பொழிவு இருக்கும் வடகடலோரத்தில். ஆக மழைப்பொழிவு இருக்கிறது, அதை தான் நம்ம அன்னையிலும் சொல்லிட்டு இருக்கோம். ஒரு தொலைக்காட்சியில் பேட்டி கொடுத்த கூட இதுதான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். நேரடியாக தலை சாய்ந்திருக்கும் அப்படியே. ஏன்னா 5800 மீட்டர் உயரத்துக்கு மேலே 5.8 கிலோமீட்டருக்கு மேலே அது உயர முடியாது. அங்கே பார்த்தீங்கன்னா வளிமண்டலம் 5800 மீட்டர் உயரத்துக்கு மேலே போய் பார்த்தீங்கன்னா அங்கே அந்த புயல் தமிழ்நாட்டின் மீது இருக்கிற மாதிரியே தெரியும். ஆனால் அடிப்பாகம் கடலில் தான் இருக்கும். ஏனென்றால் தலை சாய விடும். அங்கே உள்ள எதிர்காற்று அதோட சுழற்சியை சாய்க்கும். அப்படி சாய்ந்த நிலையில் ஆந்திர பிரதேசத்துக்கு போகலாமே தவிர அப்படி இல்லைன்னா செயலிழக்கலாம். இதுமாரி இருக்கு. ஆனால் ஆந்திர பிரதேசத்தில் கரை கடந்தாலும் அது செயலிழந்து புயல் என்ற வடியில் தான் கடக்குமே தவிர தீவிர புயலாக இருக்காது. அப்படியே புயலாக கரை கடந்தாலும் கரையேறும்போது எந்த காற்றுமே இருக்காது. காற்று இல்லாது அதீத மழைப்பிடிப்பை கொடுக்கக்கூடிய வாய்ப்பாக ஆந்திர பிரதேசத்துக்கு அமையும். இப்படித்தான் இருக்கு.
அடுத்தபடியாக தமிழ்நாட்டுக்கு இது அப்படி என்ன நடக்க போகுது, என்ன மழைப்பொழிவை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அறுவடை விவசாயிகள்லாம் நேற்றைக்கு இந்த கண்டிதம்பேட்டை, ஒரத்தநாடு, திருமங்கலக்கோட்டையெல்லாம் பெய்த மழைப்பொழிவு அவர்களுடைய நெல் தானியங்களை நனைத்திருக்கும். அறுவடை தானியங்களை அறுவடை செய்து வைத்திருந்த தானியங்கள் மூடி வச்சிருப்பீங்க. இன்றைக்கு அறுவடை செய்யலாம் என்று காத்திருந்து மிஷின் கிடைக்காம அறுவடைக்கு தயாராக இருக்குது. நெல் நீர் வடிந்து இருக்கிறது. இப்போ எந்திரம் கிடைக்கல. எல்லாரும் ஒரே நேரத்தில் டெல்டா முழுக்கதும் எந்திரம் எப்படி கிடைக்கும்? அவ்வளோ பெரிய தொழிலதிபர்கள் அவ்வளோ பெரிய எந்திரங்கள்லாம் இங்கே யாரும் வச்சில்லை. அவ்வளோ நிறைய எந்திரங்கள் இல்லை. இருந்தாலும் அது எந்திரங்கள் வரும்பொழுது நீங்கள் அறுவடை செய்ய முடியும். அவ்வளோ எந்திரங்களும் எல்லா வயல்களிலும் ஒரே நாளில் எந்திர அறுவடை செய்ய முடியுமா? முடியாது. ஆகவே இதனால் கொஞ்சம் லேட் ஆகுது. இருந்தாலும் இப்போ இந்த மழைப்பொழிவு நேற்றைக்கு அந்த தானியங்களை நனைத்திருக்கும். இருந்தாலும் இன்றைக்கு வெயில் அடிக்காது, பெருசா மேகமூட்டமாகவே இருக்கும் வானிலை. இந்த மேகமூட்ட வானிலை இன்றைக்கு மேகமூட்டம் எங்க இருக்கும்னா, தென் மாவட்டங்களில் உள்பகுதியில் மேகமூட்டம் இருக்காது. காலை மேகமூட்டம் எங்க இருக்கும்னா, வடகடலோரம் டெல்டா மாவட்டங்கள் மேகமூட்டமாக இருக்கும். கடலுக்குள் மழை இருக்கு. இந்த மேகமூட்டம் இன்றைக்கு மதியத்துக்கு மேலே ஒட்டுமொத்த தமிழ்நாடு முழுவதும் மேகமூட்டமாகிவிடும். ஒட்டுமொத்த மேகமூட்டம் சூழ்ந்து தான் இருக்கும். இதில் உள்பகுதிகளில் ஆங்காங்கே மழை வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கு மாலை இரவில் நேற்றாட்டம் வடமேற்கிலிருந்து தென்கிழக்கு நோக்கி வரும். வடமேற்கிலிருந்து, அதாவது சொல்லப்போனால் பெங்களூரிலிருந்து எங்கே வரும் மழை? கிருஷ்ணகிரிக்கு வரும். கிருஷ்ணகிரியிலிருந்து திருவண்ணாமலை வரும். திருவண்ணாமலையிலிருந்து அது புதுச்சேரிக்கு வரும். அதே போல தான் ஈரோடிலிருந்து சேலம், நாமக்கல் வரும். நாமக்கல்லிருந்து பெரம்பலூர் மற்றும் தஞ்சாவூர் வடக்கு பகுதி வரும். திருச்சி மாவட்ட வடக்கு பகுதி வரும். அங்கிருந்து அப்படியே டெல்டா மாவட்ட கடலோரம் வழியாக போகும். ஆனால் இது பரவலாக பெரிய மழை இல்லை, லேசான மழை. ஆனால் 5 சென்டிமீட்டருக்கு மேலே பெய்யாது. எங்கே பெஞ்சாலும் அப்படித்தான் இருக்கும் இன்றைய மழை. அதே போல் இன்றைய மழைப்பொழிவு பார்த்தீங்கன்னா, இந்த திருச்சி, தஞ்சாவூர், திருச்சி, மதுரை இடைப்பட்ட பகுதியில் கொஞ்சம் வலுவாகவே தெரிகிறது. புதுக்கோட்டை மற்றும் சிவகங்கை, திண்டுக்கல் மாவட்டத்தோட கிழக்கு பகுதி, திருச்சி மாவட்ட தெற்கு பகுதியில் இன்றைக்கு மாலையில் கொஞ்சம் வலுவான மழைப்பொழிவாகவே தெரிகிறது. அதே போல் வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை மாவட்டத்திலையும், ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள், வடகடலோர மாவட்டங்கள்லையும் ஆங்காங்கே மழை தெரியுது. ஆனால் இன்றைய மழைப்பொழிவு நேற்று போல் தான் இரவில் வரும், நள்ளிரவு அதிகாலையில் வரும். மதியத்துக்கு மேலே கொஞ்சம் மேகத்துக்கு மேலே கொஞ்சம் வெப்பமடைந்தது வரும். மேற்கே மேகம் இருக்காது. மேற்கு மாவட்டங்களில் மேகம் இருக்காது. அந்த மேகத்தால் அங்கிருந்து வெப்பத்தால் லேசாக்கி மேலெழுந்த காற்று வந்து வெப்பச்சலன இடிமழை பொழிவை கொடுக்கும். மேற்கு மாவட்டம், அதாவது பாலக்காட்டு கணவாயில் மேகம் இருக்காது. அதே போல் மைசூரில் மேகம் இருக்காது. ஆக பாலக்காட்டு கணவாயில் வெப்பமடைந்து அது காரைக்குடி, புதுக்கோட்டை இந்த பகுதி, அதாவது சிவகங்கை, புதுக்கோட்டை, டெல்டா மாவட்டங்களுக்கு மழை பொழிவை கொண்டு வரும். அதே போல மைசூரில் உருவாகக்கூடிய வெப்பத்தால் லேசாகி மேலெடுந்தது வட உள்பகுதி, வடகடலோர பகுதிகளுக்கு கொண்டு வரும். இப்படி மழைப்பொழிவு இன்றைக்கு மாலை இருக்கு. முன்னெச்சரிக்கை தேவை. ஆனால் புயலால் பெருமழை கிடையாது. அது முதல்ல தெரிஞ்சுங்க. இன்றைக்கு இரவு, அதாவது 26ஆம் தேதி இரவு வட உள்பகுதிகளுக்கும் நல்ல மழைப்பொழிவு இருக்குங்க. ஆனால் பெருமழை கிடையாது, பரவலாக கிடையாது, எல்லோருக்கும் கிடையாது. சேலம் மற்றும் கள்ளக்குறிச்சி, கடலூர் மற்றும் அரியலூர், பெரம்பலூர் மற்றும் அப்படியே மயிலாடுதுறை நேற்றைக்கு பெய்த இடத்தை விட இன்றைக்கு கொஞ்சம் கூடுதல் பரப்பில் தான் மழை தெரியுது. இது வெப்பச்சலன இடிமழை. கடலில் 850 கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய அந்த புயலானது கடலை நோக்கி ஈர்க்கக்கூடிய தரைக்காற்று இருக்கிற காரணத்தினாலே தரைக்காற்று வெப்பமடைந்து அதில் இருக்கக்கூடிய நீராவியை மேலெடுப்பி கொண்டு வரும் பொழுது இருகாற்று இணைவு மேற்கிலிருந்து வரக்கூடிய காற்றும் வடக்கிலிருந்து வரக்கூடிய காற்றும் சந்திப்பை ஏற்படுத்தி மழைப்பொழிவை ஏற்படுத்துகிறது என்பதை நீங்கள் உணர வேண்டும். நேரடி புயல் தாக்குதல் இல்லை, ஆனால் மழை இருக்கும், இன்றைக்கும் இருக்கும். அறுவடை விவசாயிகள் எச்சரிக்கை தேவை. சரி, நாளை திங்கட்கிழமை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளை திங்கட்கிழமை அதிகாலை டெல்டா மாவட்டங்கள், வடகடலோரத்துக்கு மழை வாய்ப்பு இருக்கு. அப்போதான் மிக நெருக்கமாக வந்திருக்கும். அதற்கான படத்தையும் கொடுத்திருக்கிறேன். ஆனால் பெருமழை பாதிக்கும் மழை அல்ல, அறுவடைக்கு இடையூறு கொடுக்கும் மழை, மீண்டும் உங்களுடைய தானியங்களை நனைக்கும் மழை, சற்று நீர் தேங்கலாம், சற்று ஓடும் அளவிற்கு இருக்கலாம். அப்படிப்பட்ட மழைப்பொழிவாகவும் தெரிகிறது. இவையெல்லாம் இன்றைக்கு மாலை அறிக்கையில் நான் சமர்ப்பிக்கிறேன். ஆகவே அறவே மழை இல்லைன்னு சொல்ல முடியாது. மழை இருக்கு. நேற்றைக்கு பெய்ததே உங்களுக்கு ஒரு பாடமாக, அனுபவமாக இருந்திருக்கும். டெல்டா மாவட்டத்தில் தெற்கு பகுதியில் அதிராமப்பட்டினம் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் மன்னார்குடிக்கும் இடைப்பட்ட பகுதி, அதே போல் வல்லம், தஞ்சாவூருக்கு தெற்கு பகுதி எல்லாமே நல்ல மழைப்பொழிவை கொடுத்தது ஒரு பாடமாக இருக்கலாம். அதை வைத்து இன்றைக்கும் எச்சரிக்கையுடன் இருங்கள். நாளை அதிகாலை காலையும் எச்சரிக்கையுடன் இருங்கள். நாளை அதிகாலையும் மழை இருக்கு, காலையும் மழை இருக்கு. காலைக்கு பிறகு இந்த நிகழ்வானது என்ன செய்யும் பார்த்தீங்கன்னா, வடகடலோரத்திற்கு மிக நெருக்கமாக வந்து சென்னை, திருவள்ளூர் மாவட்டங்களுக்கு புயலோட வெளி சுற்று ரொம்ப தொடாது, ரொம்ப ஏறாது. புயலோட ஆரம், அதாவது விட்டம் கிடையாது, ஆரம் 50, கண்ணு, புயலோட கண்ணு ஆரம் 50, விட்டம் 100. அப்போ அதோட வெளி சுற்று எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 150. மொத்தம் வெளி சுற்றிலிருந்து மையம் 250, மொத்தம் ஆரம் 250, விட்டம் 500. பார்த்தீங்களா,
ஒரு புயலோட விட்டால் மொத்தம் 500, இந்த கடைசிலேருந்து அந்த கடைசிக்கு 500. அதனால சில புள்ளிகள் நகர்ந்தாலே மழைப்பொழிவு கூடும், சில புள்ளிகள் நகர்ந்தாலே மழைப்பொழிவு குறையும். இப்படித்தான் இருக்கும், ஜிக்ஜாக் போட்டுட்டே இருக்கும். அதனால மேலேயும் காற்று பிடிச்சி தலையை குட்டுது, தலையை அமுக்குது, அங்கே திசை திருப்புது, நிறைய பிரச்சனையும் கொடுத்துட்டு இருக்கு. அதனால எந்த பிரச்சனை கொடுக்கணும் நாம போய் அதோட சக்தியை நாம உடனடியாக தீர்மானிக்க முடியாது. வளிமண்டலத்தில் 5800 மீட்டர் உயரத்தில் நடக்கக்கூடிய ஒரு செயல்பாடை நாம கீழே இருந்து உடனடியாக கண்காணிக்க முடியாது. அதனால அங்கே நடக்கக்கூடிய நிகழ்வால் சிறு திசை மாற்றங்கள் கூட ஏற்படலாம். புரியுதுங்களா? அதனால நீங்க அச்சப்பட தேவையில்லை, புயலாக வராது. மழைப்பொழிவு வந்தால் வடகடலோரத்திற்கு கூடுதலாக கொடுக்கலாம். அப்படிதான். அப்படி நேராக போனால் ஆந்திர பிரதேசத்துக்கு தான், நம்ம எதிர்பார்த்தது போலவே போனால் ஆந்திர பிரதேசத்துக்கு போகும். எதுக்குன்னா தொடர்ந்து ஆய்வறி கூட இணைந்திருக்கணும். இப்போ இல்லைன்னு சொல்லிட்டா நீங்கள் பாட்டு போயிருவீங்க. திடீர்னு இருக்குன்னு சொல்லும்போது உங்களை தேடினா வீட்டுக்கு வர முடியாது. புரியுதுங்களா? அதுக்காகத்தான். அதனால ஆய்வறி கூட இணைந்திருக்க வேண்டும் என்கின்றது தான் நம்ம சொல்றோம். ஏனென்றால் வாய்ப்பு இருக்கு. அதனால தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். அடுத்தபடியாக நாளை இந்த நிகழ்வு வடகடலோரத்தை ஒட்டி சென்னைக்கு 260 கிலோமீட்டர் தொலைவில் வரும்பொழுது அப்போ திருவள்ளூர் மாவட்டத்திற்கு கனமழையையும், சென்னைக்கு சற்று கனமழை முதல் கனமழையையும், திருவள்ளூருக்கு மிக கனமழை பொழிவு வரைக்கும் வாய்ப்பு இருக்கு. அதுல பழவேற்காட்டிற்கு அதிக கனமழை பொழிவும் தெரிகிறது. பழவேற்காடு பகுதி, பழவேற்காடு, தடா, ஆரம்பாக்கம், அதன் சுற்றுவட்டார பகுதி, கும்மிடிப்பூண்டிக்கு வட கிழக்கே கும்மிடிப்பூண்டியிலிருந்து பழவேற்காடு ஸ்ரீகரிகோட்டா வரைக்கும், அப்படியே அதே போல ஊத்துக்கோட்டையிலிருந்து ஸ்ரீகரிகோட்டா வரைக்கும், திருப்பதிக்கு கிழக்கே நெல்லூர் வரைக்கும் இந்த பகுதியை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். இந்த பகுதி தான் அதிக மழைப்பொழிவை கொடுக்கும். நெருங்கி வந்தால் இன்னும் கொஞ்சம் உள்ளேயும் வரும். புரியுதுங்களா? இப்போ திருப்பதி வரைக்கும் சொல்லியிருக்கிறோம். இப்போ ஊத்துக்கோட்டை வரைக்கும் தான் உள்ள சொல்லியிருக்கோம் திருவள்ளூரில். அப்படியே திருத்தணி கூட வரலாம். அதுதான் நம்ம சொல்கிறோம் இணைந்தே இருங்கன்னு. அப்போ இப்போ சென்னைக்கு தான் சொல்லியிருக்கோம், அது காஞ்சிபுரத்துக்கு கூட கிடைக்கலாம். இப்போ செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் வரைக்கும் தான் நம்ம எதிர்பார்க்கிறோம். அதற்கு தெற்கே அது தாம்பரத்தையும் தாண்டி செங்கல்பட்டு கூட மழைப்பொழிவு கிடைக்கலாம். அதனால தான் ஸ்ரீபெரும்புதூர் கிடைக்கலாம். அதனால நீங்க இணைந்தே இருக்கணும். ஆனால் இப்பொழுது ஆய்வறிக்கையின்படி திருவள்ளூர் மாவட்டத்தோட கடலோர பகுதிகளுக்கு நிறைய மழைப்பொழிவை கொடுக்கும். இப்படித்தான். அதன் பிறகு மேற்கு தொடர்ச்சி. ஆகவே இந்த ஆடியோட நீளம் கொஞ்சம் கூடுதலாகத்தான் போகும், வேற வழி இல்லை. என்ன விளக்கமா சொல்லலைன்னா தவறான முடிவெடுத்து தவறான செயல்களை ஈடுபட்டு விடுவார்கள். அதனால நஷ்டம் ஏற்பட்டு விடும். அதனால தவறான செயல்களிலும் ஈடுபட்டு விடக்கூடாது. அதே போல விவசாயிகளுக்கு நஷ்டமும் ஏற்படக்கூடாது, புரிதலிலும் பிழை இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான், அதே போல பீதியோ அச்சமும் ஏற்படக்கூடாது என்பதற்காகத்தான் ஆடியோவிட இவ்வளவு விளக்கமா சொல்ல வேண்டியிருக்கு. ஆகவே இந்த நிகழ்வு 850 கிலோமீட்டர் தொலைவில் இருந்து சென்னைக்கு நெருக்கமா 260 கிலோமீட்டர் தொலைவு வரும். இதுதான் வரப்போறது. இதுக்கு நெருக்கமா இதுவரைக்கும் நம்முடைய ஆய்வுல வர தெரியல. ஆனால் இது இறுதியான அறிக்கை அல்ல. ஆனால் மேல தலையில் 8500 மீட்டருக்கு மேலே எதிர் திசை காற்று வந்து அழுத்துகிறது, தேக்குகிறது, அதை திசை மாற்றுகிறது, இதெல்லாம் நடக்கிறது. அதே போல நீரோட்டம் மட்டும்தான் ஆந்திர பிரதேசத்தை நோக்கி கொண்டு போக பார்க்கிறது. நீரோட்டம் வலுவா இருக்கு ஆந்திர பிரதேசம் வரைக்கும். இது ஒன்று மட்டும்தான் சாதகமா இருக்கு. இதை வைத்து தான் போய்கொண்டிருக்கிறது. அப்போ போய்கொண்டிருக்கிறது இல்லை, இன்னும் போகல, மேற்கு நோக்கி தான் வருது. இதுவரைக்கும் மேற்கு நோக்கி தான் வருது. ஆனால் மேற்கு நோக்கி வரும்னு தான் இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் சொல்லியிருக்கோம், நம்ம சொல்லியிருக்கோம். 260 கிலோமீட்டர் வரைக்கும் நெருங்கி வந்து திசை மாறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இப்படி இருக்கக்கூடிய நிலையில நாளை, அதாவது இன்றைக்கு ஆங்காங்கே மழை இருக்கும். தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலையில் கனமழை இருக்கும். நாளை அதிகாலை தான் பெரும்பாலும் மழை இருக்கும். இன்னைக்கு பெய்கிற மழையெல்லாம் டெல்டா மாவட்டங்கள், அதாவது ஆங்காங்கே இருக்கும், ஆங்காங்கே இருக்கும். ஆனால் மழை வந்து வட மேற்கிலிருந்து தென்கிழக்காக வரும் இன்றைக்கு மழை. புரியுதுங்களா? அதே போலதான் எல்லா மாவட்டங்களும். ஆனால் நாளை அதிகாலையிலிருந்து கடலோர மாவட்டங்கள் மழை கொஞ்சம் கூடுதலாக வாய்ப்பு இருக்கு, தீவிரமாக இருக்கு. நள்ளிரவிலிருந்தே கொஞ்சம் இருக்கும் மழை. நள்ளிரவிலிருந்தே மழை பொழிவு கொஞ்சம் கூடுதலாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இன்றைக்கு நள்ளிரவிலிருந்து 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நள்ளிரவிலிருந்து, அதுதான் நம்ம நீண்டகால அறிக்கையிலையும் சொல்லியிருக்கிறோம். 27ஆம் தேதி திங்கட்கிழமை அதிகாலை மழை இருக்கும், காலை மழை இருக்கும். அதுக்கப்புறம் அது சென்னை ஒட்டி போகும் பொழுது அது மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள்லையும் கேரளாவிலையும் மேற்கு பகுதிகளில் தான் மழை இருக்கும். கன்னியாகுமரியில் இருக்கும், நீலகிரி வரைக்கும் அங்கிருந்து காற்று இருக்கும். இங்கே என்ன ஆகும்னா வடகடலோரத்தில் மழைப்பொழிவு கூடும். வடகடலோரத்தில் கூடி அப்படியே அதிக மழைப்பொழிவு கடலோரத்தில் கூடுனாக்க தொடர் மழைப்பொழிவாக இருக்கும். தொடர் மழைப்பொழிவாக இருக்கும். லேசான ஒரு தரைக்காற்று இருக்கும், தவிர பெருசாக காற்றெல்லாம் கிடையாது, லேச விசுன்னு இருக்கும், அவ்வளோதான். அதே போல் வடகோடி பகுதிகளில் திருவள்ளூரில் மட்டும் நல்ல மழைப்பொழிவு கொடுக்கும். திருவள்ளூர் மாவட்டத்தோட கடலோர பகுதிகள் மட்டும் சென்னைக்கு இருக்கும். சென்னையோட தெற்கு பகுதியோட வடக்கு பகுதி இருக்கும். அதான் அப்படியே அதை டச் பண்ணிட்டு அப்படியே போகுமே தவிர பழவேற்காட்டை டச் பண்ணிட்டு போகும், அவ்வளோதான். அதில் எந்த பிரச்சனையுமே இல்லை. ஆனால் மழைப்பொழிவு கூடுவதற்கும் வாய்ப்பு இருக்குது. இணைந்திருக்க கேட்டுக்கொள்கிற அச்சமோ பீதியோ வேண்டாம்.
தொடர்ந்து வானிலை ஆய்வறை கூட இணைந்திருக்கணும். இந்த நிகழ்வு இப்படி ஆந்திர பிரதேசம் போகிறதே என்று திண்டுக்கல் மாவட்ட மக்களும், திருப்பூர் மாவட்டத்தோட தாராபுரம் உள்ளிட்ட சுற்றுவட்டார பழனி, நரிக்கல்பட்டி இந்த பகுதி மற்றும் கரூர் மாவட்டத்தில் ஒரு சில இடங்கள் பகுதிகளுக்கும் இதுவரை மழை இல்லாமல் எங்கே இருக்கக்கூடிய சொல்ல முடியாமல் இருக்கக்கூடிய உங்களுடைய விவசாயிகள் அனைவருக்கும் சொல்கிறேன், இந்த நிகழ்வு தான் இறுதி நிகழ்வு அல்ல. 100 நாள் மழையில் 10 நாள் தான் முடிஞ்சிருக்கு. இன்றைக்கி தேதி அக்டோபர் 26. பருவமழையை அக்டோபர் 26 தான் இது வரைக்கும் பல ஆண்டுகளாக தொடங்கியிருக்கு. பருவமழை இந்த தேதியில் இது பல ஆண்டுகளாக தொடங்கியதே கிடையாது. தொடங்கி 22-23 சென்டிமீட்டருக்கு மேலே பெய்து விட்டது. ஆகவே 25 சென்டிமீட்டர் வரைக்கும் இப்போ பெய்ய போகிறது. ஆகவே இந்த அளவுக்கு மழை பெய்ந்து விட்டு, அதாவது பெய்திருக்கு சராசரி மழை. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் மழை 45 சென்டிமீட்டர் மழையில் கிட்டத்தட்ட 22 சென்டிமீட்டருக்கு மேலே மழை கிடைச்சிருச்சு தமிழ்நாட்டுக்கு. ஆகவே இன்னமும் ஒரு 25 சென்டிமீட்டர் தான் மழை தேவைப்படுகிறது. 23 சென்டிமீட்டர் தான் தேவைப்படுது. அந்த மழைப்பொழிவு கூட வரக்கூடிய நாட்களில் கிடைச்சிடும். இந்த நிகழ்வால் கொஞ்சம் கிடைக்கும். அடுத்தடுத்த நிகழ்வுகள் இருக்கு. கண்டிப்பாக இந்த நிகழ்வு போய் செயலிழந்த பிறகு அரபிக்கடலை நீடித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நிகழ்வும் புயலா மாறி, அது அப்படியே இந்த நிகழ்வு மோந்தா புயலாக மாறி, அரபிக்கடல் நிகழ்வு சென்னியார் புயலாக மாறி, சென்னியார் குஜராத் கரை கடந்த பிறகு இரண்டும் செயலிழந்த பிறகு 5ஆம் தேதியிலிருந்து அடுத்த நிகழ்வு மழைப்பொழிவை தொடக்கம். அடுத்த காற்று சுழற்சி 5ஆம் தேதி உருவாகிறது. 4ஆம் தேதி 5ஆம் தேதியிலிருந்து அடுத்த மழைப்பொழிவை தொடக்கம். அடுத்தடுத்த நிகழ்வுகள் பொங்கல் வரை இருக்கிறது என்பதையும், இப்போ ஆந்திர பிரதேசத்தில் எப்படி மழைப்பொழிவை கொடுக்க போகிறது என்று பாருங்கள். அதே போல மழைப்பொழிவெல்லாம் தமிழ்நாட்டுக்கும் இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு மழை பொழியும் என்ற நம்பிக்கை கொண்டு இணைந்தே இருக்க அப்டேட்ஸுடன் கேட்டுக்கொள்கிறேன். அறுவடை விவசாயிகள் தொடர்ந்து அப்டேட்ஸோடு இணைந்திருக்க வேண்டும். அப்டேட்ஸ் அறிந்து வானிலை இருந்து திட்டமிட்ட விவசாய பணி செய்து லாபம் அடைந்திட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.